ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சன். நம்ம சேனலுக்கு உங்களை எம்புடன் வருங்க. நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்ஏயு அக்ரிகல்ச்சர் கவுன்சிலிங் சொந்தமாக நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்காக நம்ம அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். கண்டிப்பாக நம்ம சேனல்ஸ் வீடியோஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மேக்ஸிமம் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா கவுன்சிலிங் சொந்தமாக நம்ம நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்காக அப்டேட் கொடுத்துட்டே இருக்க போகிறோம். அதனால் நம்ம சேனல் வீடியோஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வரக்கூடிய நாட்களையும் நிறைய வீடியோஸ் உங்களுக்காக வரப்போகுது. ஏன்னா அக்ரிகல்ச்சர் கவுன்சிலிங் வந்து நம்ம புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். அதனால் எல்லா வீடியோவும் நீங்கள் ரெகுலராக நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா மட்டும்தான் நீங்கள் அக்ரிகல்ச்சர் கவுன்சிலிங்கை பற்றி நீங்கள் புரிஞ்சுக்க முடியும். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதாவது அக்ரிகல்ச்சர் கவுன்சிலிங்க்கு ரவுண்ட் 1க்கு வந்து எப்படி வந்து கால்ஃபர் பண்ணுவாங்க, யாரெல்லாம் கூப்பிட்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அதாவது நேற்று காலையில் நம்ம என்ன பண்ணோம், ஒரு வீடியோ போட்டிருந்தோம். லாஸ்ட் இயரோட ரேங்க் லிஸ்ட், சரியா? லாஸ்ட் இயரோட ரேங்க் லிஸ்ட் வந்து எப்படி நீங்கள் வந்து பார்க்குறது, எப்படி உங்கள் ரேங்க் வந்து நீங்கள் செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா கொடுத்து என்ன பண்ணோன்னா, ஒரு வீடியோ வந்து நேற்றுக்கு நம்ம போட்டிருந்தோம், சரியா? அந்த பிடிஎஃப் ஃபைல் உங்கள் கையில் எடுத்துக்கங்க. கையில் எடுத்துகிட்டு இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு ரவுண்டுக்கு, சரியா, நல்லா நீங்கள் கவனிக்கணும். ஃபஸ்ட்டு ரவுண்டுக்கு ஜென்ரல் ரேங்க்கில் ஓசி கேட்டகரியில் நல்லா கவனிக்கணும். ஜென்ரல் ரேங்க்கில் ஓசி கேட்டகரியில் ஃபஸ்ட் ரேங்க்லேருந்து 18,484 ரேங்க்குள்ளே ஓசி கேட்டகரியில் இருந்தீங்கன்னா ஃபஸ்ட் ரவுண்டுக்கு வரலாம். பிசி கேட்டகரியில் ஜென்ரல் ரேங்க்கில், நான் திரும்ப சொல்கிறேன், ஜென்ரல் ரேங்க்கு, கம்யூனிட்டி ரேங்க் கிடையாது, ஜென்ரல் ரேங்க்கில் 1லேருந்து 27,342 பேர்த்துக்குள்ளே இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் பிசி கம்யூனிட்டிக்குள்ளே ஃபஸ்ட் ரவுண்டுக்கு வரலாம். எம்பிசினா 1லேருந்து 18,574க்குள்ளே இருந்தீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட் ரவுண்டு கவுன்சிலிங்க்கு எலிஜிபிள். அதுக்கப்புறம் எஸ்சி கேட்டகரியில் 1லேருந்து 23,756, பிசிஎம் கேட்டகரியில் 1லேருந்து 32,573 ரேங்க்குள்ளே நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா பிசிஎம்க்கு ஃபஸ்ட் ரவுண்டுக்கு வரலாம். எஸ்சிஏக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1லேருந்து 23,862க்குள்ளே இருந்தீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட் ரவுண்டுக்கு வரலாம். எஸ்டியில் 1லேருந்து 22,946 அதாவது ரேங்க்குள்ளே இருந்தீங்கன்னா நீங்கள் வரலாம். ஓகே சார், இவ்வளோ பேரை கூப்பிட்ருக்காங்களே, ஆனால் நீங்கள் வெறும் 3,700 சீட்டு தான் சொன்னீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, அதாவது இவங்க எல்லா பேர்த்துக்குமே சீட்டு கிடச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் வந்து குறைவு தான். இருந்தாலும் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நீங்கள் மட்டுமாவது உள்ளே வாங்க ஃபஸ்ட்டு, சரியா? நீங்களே 3,500 சீட்டையும் எடுத்துட்டிங்க அப்படின்னா இதுக்கு மேலே நாங்கள் கவுன்சிலிங்கே நடத்த மாட்டோம், கவுன்சிலிங் இதோடு நாங்கள் என்ன பண்ணுவோம், முடிச்சுக்குவோம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஏன்னா டிஎன்ஏயு கவுன்சிலிங்கை பொறுத்த வரைக்கும் ரொம்ப என்னென்னா அப்படின்னா, ரொம்ப முக்கியமானது, அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் கவுன்சிலிங் நடக்கும், சரியா? பிஎஸ்சி அக்ரிகல்ச்சருக்கு வந்து பார்த்திங்கன்னா அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் கவுன்சிலிங் நடக்கும். அங்கே பசங்க போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்கன்னா, நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸு அதிகமாக தான் எடுத்து வச்சுருப்பாங்க, சரியா? ஆனால் இப்போ வந்து நீங்கள் டிஎன்ஏயூவில் ஒரு சீட்டை செலக்ட் பண்ணிவிட்டு வேறு காலேஜ் போகிறேன், வேறு எங்கேயாவது போகிறேன் அப்படின்னா 2 லட்ச ரூபா நீங்கள் பெனால்ட்டி கட்டணும்னு சொல்லி அவங்களே வந்து கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் தெளிவாக நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் இந்த நீட் கவுன்சிலிங்கை பார்த்து தான் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த டிஎன்ஏயு கவுன்சிலிங் வந்து கொஞ்சம் நடக்கும். ஏன்னா அக்ரி படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மேக்ஸிமம் நீட் எக்ஸாம் எழுதுவாங்க. அதனால் நீட்டில் ஒரு வேளை நல்லா ஸ்கோர் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்க அங்கே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கனால கொஞ்சம் பார்த்து பொறுமையாக தான் என்ன பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னா இந்த கவுன்சிலிங்கை கண்டக்ட் பண்ணுவாங்க, சரியா? அதனால் இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட் ரவுண்டில் யாரெல்லாம் கூப்பிடுவாங்க, மேக்ஸிமம் ஃபஸ்ட் ரவுண்ட்லேயே வந்து பார்த்திங்கன்னா சீட்ஸ் வந்து ஃபில் ஆகிடுச்சு அப்படின்னா நமக்கு செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்லாம் கிடைக்காது, சரியா? அதை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும். அதனால தான் நான் என்ன சொல்லிட்டீங்க அப்படின்னா, நம்ம ரெஃபர் பண்ணக்கூடிய காலேஜஸ் எல்லாமே ஃபஸ்ட்டு மேனேஜ்மெண்ட் சீட்டில் அட்மிஷன் போட்டுட்டு கவுன்சிலிங்கில் ட்ரை பண்ணுவாங்க. ட்ரை பண்ணிவிட்டு கவுன்சிலிங்கில் கிடைக்காத பட்சத்துக்கு தான் மேனேஜ்மெண்ட் சீட்டுக்கு மாற்றுவாங்க. அந்த மாதிரி காலேஜஸ் வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் எப்போ வேணால் நம்மளே தொடர்பு கொள்ளலாம். நம்மளோட நம்பர் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சன். தேங்க்யூ.